உள்ள வந்ததும் பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. இது என்ன உயிரினன்னே தெரியல. இதுவரையும் நான் அம்மா இதுக்கு சாகசம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான பாம்புகள் நான் இதுவரையுமே பார்த்ததில்ல. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாய்சனாக கூட இருக்கலாம். அதாவது இது அமேசான் காட்டில் எந்த மாதிரி காட்டில் போய் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா இது என் அப்பங்காரன் பண்ண வேலை. அவன் நைனா நீ சும்மா இருக்காம என்னோட நரம்பு ஆச்சிடா குறும்பு அப்படின்ட்டு வேலையை காட்டி விட்டுட்டான். அதுக்கு பேரில் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க முருகேசனு. அடங்கொம்மால பொண்ணு பிறந்தா என்னது இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பேசாக்கினுங்க. என்ன இப்போ பையன் பிறக்கலாம், நான் பொண்ணு முருகேசு பதிலும் முருகேசி, அவ்வளோதான். என் அப்பங்காரன் எந்த நாரவைய வச்சானோ தெரியல, நான் வந்து பிறந்து தொலைஞ்சிட்டேன். பிறந்ததுமே நைனா ஒரு பேர் வச்சிட்டான் முருகேசுன்னு. வச்ச பேரோட நம்மளுக்கு 1 வயசு. கதைக்குள்ளே போகலாம். தம்பி முருகேசா, இந்த பக்கம் வாப்பா, இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. அப்பங்கார்கிட்ட போத்தவலைங்க, அவன் சரியான கோளாறு பிடிச்சவனா இருக்கிறான். அம்மா கிட்ட போவோம். வந்துட்டேம்மா தாயே, தாய்மா தாய். அடியா ஏம்மா நீ பண்ணுறது அவன் குறுகுறுன்னு பார்க்குறாம்மா அப்பங்காரன். முதல்ல அவனை விரும்ப மட்டும் அனுப்புமா. முகேஷுக்கு 2வது வயசு. அம்மா அங்கேருந்து கூப்பிட்றாங்க. வாடா செல்ல குட்டி, வாடா 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 வாடா, அம்மா குட்டி வாடா 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 வாடா, என் செல்லண்டா, என் மகராசை, வாடா 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 அப்பா. முருகேஷுக்கு இப்போ 2 வயசுங்க. ஆனால் பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா எதை எடுக்குது, பொம்மை எடுத்துருவான். அட்டா எட்டு என்ன பொம்மை, வாரியஸ்ரா. இப்போவே நாங்களாம் வருங்காலத்தில் வாரியஸ்ரா. அடாடாடா தம்பி, ஐயா ஐயோ பொம்மை வேணாண்டா. டே வேணாம், வேணவே வேணாண்டா, போடாடே. ஐயோ முடிச்சிட்டான்.